அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடன் வைத்துள்ள கூட்டணி தொடர்பாகவும் அந்த கூட்டணி அறிவிப்பின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் கூட்டணி ஆட்சி என்று அவர் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே அமைத்துள்ளோம் என்றும், கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறவில்லை என்றும், தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி மட்டுமே வைத்துள்ளோம் என்றும், கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அதில் குறிப்பிடவில்லை என்றும், அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்கு இல்லை என்ற பொருள்படும் வகையில் அந்த விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஆட்சி நடைபெறும், இரண்டு கட்சிகளும் சமமான இடங்களில் 117 இடங்களில் போட்டியிடும் என்றெல்லாம் அமித்ஷா அறிவிப்புக்கு பிறகு பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகின. ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, கூட்டணி மட்டுமே, தொகுதி பங்கீடு கூட்டணி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியுடன் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த கூட்டணி அறிவிப்பு குறித்து 4 நாட்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் அந்த தகவலைத்தான் கூறினார். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அளித்த அந்த பேட்டியில் விளக்கம் அளித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே, ஆட்சியில் பங்கு என்றோ கூட்டணி ஆட்சி என்றோ அமித்ஷாவும் குறிப்பிடவில்லை, தாமும் அவ்வாறு அதை புரிந்து கொள்ளவில்லை என்றும், மற்றபடி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். இப்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பேசியது என்ன என்பது தொடர்பாக அந்த விளக்கம் அளிக்கும் பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல்லாம் தெரியும். ஆக ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறுகின்ற வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் வரும், இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. எல்லாம் இப்படி வெளியில பேச முடியும், சிலதான் பேச முடியும், சிலதெல்லாம் பேச முடியும். அதிமுக பாஜக கூட்டணியை திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. சந்திரபாத கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க அதை வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏங்க, எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டது. அதிமுக ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்க யாரோட வேணா கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்க இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க. நீங்க சொல்ல அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவு என்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அரசுல பங்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? இதுல இருந்து ஏதாவது அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.